மேடம் ஆண்டாள் பிரதேசம் மேடம், இப்போ காவிரி விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கப்பட்டது. இப்போ தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கணக்கெல்லாம் மாறி இருக்கு. அதே போல பாஜகவோ தங்களுக்கு அந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெறக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கும் போது ஒரு தெளிவு பிறக்கணும், என்ன நடக்குது தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, நல்ல விஷயம் தானே. அதே திசை திருப்பல் ஏன் சொல்றீங்க? இல்லை, இது திசை திருப்பல்னு நாங்கள் சொல்லலை. தாவேக்காவுக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ ஐசியூவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐசியூவில் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா எதை சொல்வீங்க? டீலிமிட்டேஷனா அல்லது தமிழ்நாட்டுக்கான அந்த காவிரி நீர் பிரச்சனையா? இல்ல, காவிரி நீர் பிரச்சனை வந்து கர்நாடகா தான் ஐசியூன்றார், நமக்கு வந்து நார்மல் வார்டில் தான் இருக்குன்றார். நார்மல் வார்டா? டெல்டாவோட அத்தனை ஏக்கர் வறண்டு போயிருக்கிறது இவருக்கு நார்மல் வார்டு. டெல்டாவோட அத்தனை பயிர்கள் முளையே விடாம கருகி போயிருக்கிறது இவருக்கு நார்மல் வார்டு. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கடன் வாங்கி அந்த கடனை எப்படி தள்ளுபடி, நாங்க எப்படி கட்ட போறோம், தள்ளுபடி செய்யறேன்னு சொன்ன ஒரு முதல்வரும் ஏமாத்திட்டாரேன்னு சொல்றது கூட நார்மல் வார்டு. அப்படின்னா எப்படி இவர்கள் தமிழர்களுக்கு துணையாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு விவசாயிகள், தமிழ்நாட்டு பயிர்கள், தமிழ்நாட்டு நிலங்கள் எல்லாவற்றுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியாக தாவேகா இருக்கிறது. அதற்கு துணை போகின்ற ஆட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. காவிரி விவகாரம் வரும்போது எந்த நிலைப்பாடும் மாறல. அப்போ ஒரு நிலைப்பாடு, இப்போ ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறல. மாறுமா அப்படிங்கிற கேள்வி சந்தேகமும் எங்கேயும் வரல. ரொம்ப கிளியரா இருக்கு. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் காவிரி விவகாரம் பொறுத்த வரைக்கும் காவிரி நீராக இருக்கட்டும், மேகதாது அணையா இருக்கட்டும், தமிழகம் உரிமை என்பது நிலைநாட்டப்படும், சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சந்தேகம் எங்கேயும் பெருசா வரல காவிரி விவகாரத்துல. ஆனா எங்க சந்தேகம் வருது அப்படிங்கும்போது டீலிமிட்டேஷன் தொகுதி முறை இருக்கு. இந்த முறை திமுக என்ன பண்ண போகிறது, அதிமுக என்ன பண்ண போகிறது அப்படிங்கிற கேள்வி வருது. காரணம் கூட்டணி கணக்கு மாறி இருக்கு அப்படிங்கும்போது அதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும், தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை எங்களுடைய தலைவர் முதல்வராக இருந்தபோது ஒரு கடிதம் விஜய் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. அதை நான் படிச்சிடுறேன். விஜய் அவர்கள், தலைவர், தமிழக வெற்றி கழகம், பிளாட் நம்பர் 275, சீஷோர் டவுன், 8வது அவென்யூ, பனையூர், சென்னை 6,119. தனிப்பட்ட முறையில் அவருக்கு கடிதமும் அனுப்பப்பட்டு அவரை நேரடியாகவும் சென்று அழைத்தார்கள். ஆனால் வந்தாரா விஜய்? போய் விசில் கோலம் போட்டுட்டு இருந்தார். புசியானந்த் கலந்துக்கிட்டாரு. புசியானந்த் கலந்து, தலைவர் வரணுமா இல்லையா? அதுதானே முக்கியம். கட்சியோட பொதுச் செயலாளர் மேடம் அவரு. இருந்தாலும் ஒரு தலைவர், சரி, அவர் கருத்தாவது சொன்னாரா? புசியானந்த் வந்து கலந்துகிட்டாரா? கருத்தாவது சொன்னாரா? அதை பற்றிய தெளிவு இருக்கிறது, நாங்கள் இப்படியாக இருக்கிறோம், ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்களா? விஜயும் சொல்லல, புசியானந்தும் சொல்லல. புஷ்னு தானே போயிடுச்சு, புஸ்வான மாதிரி. அப்படிங்கிறப்போ இப்போது தாவேகாவினர் அல்லது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் என்றால் அவர் சுயமாக எடுத்த முடிவா அல்லது ஒரு கிளிப்பிள்ளை போல் யாருடைய வார்த்தையோ அவர் பேசுகிறாரா அல்லது பின்னால் இருந்து யாராவது சாவி கொடுக்கிறார்களா? அதுதான் எங்களோட ஒரே கேள்வி. அதற்கு இப்போது பேசிய நம்முடைய சகோதரர் ஒரு பதில சொல்லிட்டார். இந்த டீலிமிட்டேஷன் என்பது தமிழ்நாட்டுக்கான வாழ்வாதாரமான பிரச்சனை. அதற்கு திமுக பிஜேபியின் பக்கம் போகாமல் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிஜேபியின் பக்கம் போகாமல் இருக்க வேண்டும், பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் திமுகவுக்கு மட்டும்தான் கடமையா? அதுதான் எங்களோட ஒரே கேள்வி. வந்தே மாதரம் பிரச்சனையில முற்ற முழுக்க எதிர்த்து நின்றது திமுக தான். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை எதிர்க்கல, பிசிகாவும் எதிர்க்கல. காங்கிரஸ் 5 மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வாய் மூடி பொத்தி கொண்டு மௌனமாக இருந்தது. திமுக தான் முற்ற முழுக்க எதிர்த்ததுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப இவர் வந்து சொல்றாரு, நாங்க வந்து தாவேகாவோட நிழல்ல பதுங்கிப்போம், அந்த சோஃபால உட்கார்ந்துப்போம், உங்க முதுகுல குத்திட்டு நாங்க ஓடியே போயிடுவோம், ஆனா தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக திமுக போராட வேண்டும் இவர் சொல்றாரு. இப்போ எங்களுக்கு தெரியாதா? திமுக தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக எப்போதும் உடன் நிற்பது திமுக மட்டும்தான். இப்போ டீலிமிட்டேஷன் வந்து இப்பவும் திமுக சொல்றாங்க, மாநில உரிமைகள் பறிபோக நாங்க விட மாட்டோம், உறுதியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அத வந்து ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடக்குது அப்படின்னா கலந்துக்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? மாநிலம் தானே இது. ஆமா, அந்த அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு முதல்ல கடிதத்தை யாருக்கு அனுப்புவீங்க? இது வந்து விஜய் அவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணமா, காதுகுத்தா, கருமாதியா? ஒரு அரசியல் நிகழ்வு. எல்லா கட்சிக்காரர்களும் வர வேண்டும் என்றால் அந்த கட்சி தலைவர்களுக்கு தானே கடிதம் அனுப்பணும். நீங்க என்ன டெல்லியில இருக்க அந்த இதுக்கு கடிதம் அனுப்பிட்டோம், நீங்க எல்லாம் வந்துருங்கன்னா இது கருத்தியல் சார்ந்த பிரச்சனை. கட்சி கூட்டம் அப்படின்னா நீங்க கட்சி தலைமைக்கு கடிதம் கொடுக்கணும். கருத்தியல் சார்ந்த பிரச்சனை, கருத்தியல் கூட்டம்
ஆமா, எம்பிக்கள் தனித்தனியா அவங்க சுவாதீனமா முடிவு எடுத்துருவாங்களா? இந்த சின்ன புரிதல் கூட இல்லையா? இப்ப நாளைக்கே ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தை ஒரு கட்சி கூப்பிடுது, தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு தனித்தனியா கடிதம் அனுப்பிட்டு நீங்க எல்லாம் வாங்கன்னு சொன்னா வந்துருவாங்களா? முதல்வர், தலைவர், அவர்களுடைய தலைவருடைய ஒப்புதல் தானே முக்கியம். அப்படியாக அவங்களுக்கு அந்த கருத்தியலும் புரிபடவில்லை, நடைமுறையும் புரிபடவில்லை, அரசியலும் புரிபடவில்லை. முதல்ல காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை இழந்து விடும். அது ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும், காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற கனவில் மண்ணள்ளி போடப்படும் இந்த டீலிமிட்டேஷன் வந்தால் என்பதற்காக ராகுல் காந்தியோ காங்கிரஸோ பதை போடு தாவேகா என்கின்ற பொம்மையை சாவி கொடுத்து ஆட்டி படைக்கிறார்கள். அதற்கு நாங்கள் என்றைக்கும் துணை போக மாட்டோம். காரணம், எங்களுடைய நிலைப்பாட்டை கடந்த தேர்தலின் போதே எங்களுடைய தலைவர் அந்த மசோதா நகலை எரித்து ஒரு நிலைநாட்டினாரா இல்லையா? அப்போ தாவேகா தலைவர், நீங்க சொன்னீங்க புஷி ஆனந்த் கலந்துகிட்டாரு, தாவேகா தலைவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா எல்லோரும் சேர்ந்து பிரதமரை எதிர்ப்பது அப்படின்னு. அதை செஞ்சிடுவாரா விஜய்? நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் செஞ்சிடுவாரா? மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, நாங்கள் எதிர்க்கிறோம், நீங்கள் இந்த மசோதாவை கொண்டு வரக்கூடாது, இதோடு சேர்த்து பின்னி பிணைத்து இருக்கக்கூடிய அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை 2023 திமுக ஆதரவு கொடுத்து நிறைவேற்றியாச்சு, நீங்கள் இன்னமும் அதை செயல்படுத்தவில்லை, எனவே உங்கள் மீதுதான் தவறு, நாங்கள் உங்களிடமிருந்து மாறுபடுகிறோம், இத்தனை வார்த்தைகளை விஜய் சொல்லி விடுவாரா? அதற்கான துணிச்சல் அவருக்கு இருக்கிறதா? அதற்கான திராணி அவருக்கு இருக்கிறதா? அதான் எங்களோட ஒரே கேள்வி. சுருக்கமா மாட்டேன். தமிழ்நாட்டு விவசாயிகள், தமிழ்நாட்டு மக்கள் உயிர் நாடியான காவிரி பிரச்சனை, இதற்கு காரணம் 4 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது. இதை ரொம்ப தெளிவாக நேற்று முதல்வர் சொல்லியிருக்காரு. அதாவது 69லேருந்து 74 வரையும் 76 வரையும் 3 அணைக்கட்டுகள், அதற்கு பிறகு ஒரு அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டு கட்டுவதற்கு முன்னால் நமக்கு 400 டிஎம்சிக்கு மேலே வந்துச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன? அதன் பிறகு கூட எம்ஜிஆர் இதே மாதிரி ஒப்பந்தம் போல அணைக்கட்டு மூலம் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? 320 அணைக்கட்டு மூலம் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் என்னங்க ஆட்சியில் இருந்து யாருங்க? நீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது, போராட்டம் பண்ண வேண்டியதானங்க. மத்தியில் ஆட்சியில் இருந்தது யாரு? நீங்க தானே எல்லாரும் விஜய் விஜய்னு சொன்னீங்க. அப்ப யார் முதல்வராக இருக்காரோ அவர் தான் பொறுப்பு. அந்த 2 முதல்வர்களுடைய காலத்துல தான் 4 அணைக்கட்டுகள் கட்டினதுனால இன்னைக்கு ப்ளீஸ் நான் முடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? 177 வந்து நிக்கிறோம். 320 தருவதாக குண்டுராவும் எம்ஜிஆர் திமுக காரணம் ஏன் திமுக இருந்தீங்க? அவரை மலையாளின்னு சொல்லி கேவலப்படுத்துறது அன்னைக்கு. அதனால 320 கிடைக்கல, 400 கிடைக்கல. இன்னைக்கு 177 வர்றதுக்கு காரணம் திமுகவும் அண்ணா திமுக என்பது உண்மையான விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும். இந்த முழு முதல் காரணம் காவேரி இந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண வச்சது அது மட்டும் அல்ல. திமுக நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. திமுக வெளியேறும்போது தெரியுது, உங்களுக்கே தெரியுது. சொன்னா திமுக நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது அங்க மட்டும் இல்ல, திமுக விட்டு வெளியே வந்த பிறகு தெரியுது. நம்பிக்கை இல்ல, எப்பவுமே எங்களுக்கு தெரியும். நீங்க திமுக கூட்டணியில தானே இருந்தீங்க. அமைதியா இருந்துட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு திமுக தான் காரணம், திமுக தான் எப்படி தருது? தேர்தலில் கூட்டணி சேரும்போது மிக மோசமான கட்சி அதிமுக இருந்தா, திமுக மோசமான கட்சியா இருந்தா சேர்ந்து ஆகணும். ஆனா நாங்க கூட்டணி அரசாங்கத்துல இல்ல. இன்னைக்கு நாங்க அரசாங்கத்துல இருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்க? எங்க ஓட்டு தான் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க சொன்னீங்களா இல்லையா? அப்ப அவங்க உங்க ஓட்டு தான காரணம். திரும்பவும் சொல்றது தான காரணம். நீங்க பண்ணவாதெல்லாம் கூட இருந்து அதை வந்து அமைதியா மௌனமா இருந்துட்டு நீங்க சொல்றீங்களே, எங்களோட 4 முறை இருந்துட்டு எங்க முதல்ல குத்திட்டு கூடா நட்பு கடன் போனது யாரு? ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எப்பவுமே சகோதரின்னு சொல்றேன். அந்த அம்மா இவர் அவருக்குறாங்க அம்மா தான் சகோதரன் தான் சொன்ன. முதல்ல சகோதரன் தான் சொன்னேன். ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். காங்கிரஸ் எப்பவுமே நான் உமிய கொண்டு வரேன், நீ நெல்ல கொண்டு வா, 2 பேரும் ஊதி திங்கலான்னுதான் திமுகவின் உழைப்பை உறிஞ்சு கொண்டிருந்தார்கள். அதை தவிர காவிரி இஷ்யூல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேன்னு பிடிவாதமா ஏன் முதல்வர் நிக்கிறார்? அதற்கு ஒரு பதில சொல்லுங்க. அதை தவிர இப்போ கர்நாடகாவுக்கு போகணும்னு திட்டமிட்டார் இல்லையா? அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. உபரி நீரை எல்லாம் கபினி வழியாகவும் அணைகள் வழியாகவும் தமிழ்நாட்டுக்கு திருப்பி விடுறாங்க. இப்போ நான் போய் கர்நாடகாவில் கால் பதிச்சு அங்கே கைகுலுக்கிட்டு வந்தால் காவிரியை மீட்ட தமிழன் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் வரணும் அப்படிங்கறதாக இவர் திட்டமிட்டார். ஆனால் அந்த திட்டத்தையும் நாங்கள் கண்டுபிடித்துதான் நீங்க கர்நாடகாவுக்கு போக வேண்டாம் சொன்னோம். நாங்க சொன்னதை விடவும் கர்நாடகா முதல்வர்
டி.கே. சிவகுமார் அவர்கள் ஐயா நீங்க இங்க வந்துராதீங்கன்னு விரட்டி அடித்தாரா இல்லையா? அதனாலதான் அடிக்கல, தள்ளி வச்சிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. சகோதரர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாரு. கர்நாடகாவுக்கு போனால் கலவரம் வந்துடும், 2 பக்கத்துலேயும் பஸ் எல்லாம் எரிப்பாங்க, அவமானம் ஆயிடும், அதனால தான் தமிழ்நாட்டின் முதல்வர் அங்கே போக மறுக்கிறாரு. அங்கே போய் நான் அவமானப்பட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹைப்போதெட்டிக்கலாவே பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கதையை மட்டும் ஒரு வரியில சொல்லிடுறேன். முல்லா கதை. அது முல்லா வந்து அந்த வேலைக்கார பையனை எப்ப பார் கடைக்கு அனுப்பிட்டு இருப்பாரு. அனுப்பும் போதே ஒரு அடி கொடுத்து அனுப்புவார். ஒரு தடவை கண்ணாடி போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு ஒன்னா திரும்பவும் அடி கொடுக்கறாரு. வந்திருந்த விருந்தினர் கேட்கிறாரு, ஏன்பா அவர் தான் வாங்கிட்டே வரலையா, அதுக்குள்ள ஏன் அடிக்கிற அப்படின்னு. அவர் சொல்றாரு, முல்லா அவன் வாங்கிட்டு வரும்போது போட்டு உடைச்சிட்டான்னா உடைச்சதுக்கு அப்புறம் போட்டு அடிச்சா பிரயோஜனம் இல்லை, அதனால முதல்லயே அடிக்கிறேன்ற மாதிரி அங்க போனா எனக்கு அவமானம் தான் நேரும் அப்படின்னு இன்றைக்கு நம்முடைய முதல்வர் சொல்கிறார் என்றால் இது எப்படிப்பட்ட என்ன சொல்றது இழிவான நிலை. காங்கிரஸோடு இங்க கூட்டணியில் இருக்காங்க, அங்கேயே காங்கிரஸ் ஆட்சி தான். ஆனா யார் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். எதிர்கட்சி தலைவர், நம்முடைய இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கார்கே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சோனியா காந்தி அம்மையார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பிரதமர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன நடக்குது இந்தியாவில்? அது அப்போ அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு, ஸ்டாலின் சொன்னா மட்டும் தான் அவர் கேட்பாரு, காங்கிரஸ் தலைமை சொன்னா அத டி.கே. சிவகுமார் அவர்களே சொன்னார் இல்லையா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் நாங்கள் போராட வேண்டி இருந்திருக்கோம், இப்ப உள்ள முதல்வரை பற்றி எங்களுக்கு கவலையிலே நான் லெப்ட்ல டீல் பண்ணிடுவேன் அப்படின்னு. லெப்ட்ல தான் டீல் பண்ணிருக்க. அதனால அங்க போய் தான் அவமானம் இல்ல, முதல்வருக்கு அது நன்றாக தெரிந்திருக்கிறது. அதை தவிர திரும்ப திரும்ப அவர் சொல்றாருல்ல, ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்ன நீங்க கேக்குறீங்க, பிரதமரா வரணும்னு கனவு மட்டும் வச்சிருக்காரு ஒரு வண்டி. ஆனா காவிரி விஷயத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளையும் நான் எல்லா மாநிலங்களுக்கும் உரித்தாக்குவேன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ராகுல் டேந்து இன்னும் வரல. இப்ப சமீபத்துல நடந்த காட்சி, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தின போராட்டம் முதல் நாள் ராகுல் காந்திட்டையும் பிரியங்கா அவர்கள்ட்டையும் கேட்கிறாங்க செய்தியாளர்கள், இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு. 2 பேரும் வாய் மூடி மௌனியா வாகனத்துல ஏறி போயிட்டாங்க. மறுநாள் தனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக பிரதமர் வீட்டு வாசல்ல போய் போராடினாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது இவருக்கென்று தனிப்பட்ட ஒரு விளம்பரம் கிடைக்கும்னா ராகுல் காந்தி போராடுவார். ஆனால் எங்களுடைய தலைவர் எப்போதும் எங்களுடைய தலைவரின் ஆட்சி காலத்துல 5 வருஷம் காவிரி நீர் சரியாத்தானே வந்தது. மேட்டூர் அணை திறக்கப்பட்டு எங்களுடைய தலைவர் போய் அங்க பூவெல்லாம் போட்டு வரவேற்கலையா? இந்த வருடம் தான் இந்த இவ்வளவு குளறுபடி என்றால் நேர குறைவா இருக்கு நமக்கு.